நாடு முழுவதும் இரு அடுக்கு ஜிஎஸ்டி வரி நடைமுறைக்கு வந்திருக்கும் நிலையில சில பொருட்கள் இனி பூஜ்ய வரியில, அதாவது முற்றிலும் வரியின்றி விற்பனை செய்யப்பட இருக்கு. அது குறித்த விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில டெல்லியில் கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி விகித மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பின் காரணமாக சப்பாத்தி, பரோட்டா, பன்னீர், காக்ரா, பீட்சா, ரொட்டி, பதப்படுத்தப்பட்ட பால் வகைகள், கூந்தல் எண்ணெய், ஐஸ்கிரீம், தொலைக்காட்சி பெட்டிகள் உள்ளிட்ட பொது பயன்பாடு பொருட்களின் விலை குறைஞ்சிருக்கு. வரைபடங்கள், சார்ட், பென்சில், லப்பர், கிரையான்ஸ், நோட்டு புத்தகம், முட்டை, தயிர், லஸ்ஸி, பொட்டடமிடப்படாத உணவு தானியங்கள், கோதுமை மாவு, மைதா, காய்கறிகள், பழங்கள், கல்வி மற்றும் சுகாதார சேவைகள், தேர்வு செய்யப்பட்ட உயிர்காக்கும் புற்றுநோய் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி இருக்காது. வெண்ணெய், நெய், உலர் பழங்கள், சீஸ், இறைச்சி, ஜாம், கெட்சப், பிஸ்கெட், காஃபி, பழச்சாறுகள், சோயா பால் போன்றவர்களுக்கு 5% வரி விதிப்பு காரணமாக விலை குறைஞ்சிருக்கு. பற்பொடி, பால் பாட்டில், குடைகள், சைக்கிள், சீப்பு உள்ளிட்ட நுகர்வோர் பொருட்கள் 5% ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு.